Hi friends, welcome to our Future Skill Tamil channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா UPSC எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற UPSC பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். இதான் அந்த நோட்டிபிகேஷன். இதுல என்ன இருக்குன்னு ஷார்ட்டா பார்த்துட்டு அப்ளை எப்படி பண்ணலான்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 கேண்டிடேட்ஸுக்கு மந்த்லி ஸ்காலர்ஷிப்பா 7500, அதாவது 10 மந்த்ஸ்க்கு கொடுக்க போறாங்களா. எதுக்காகனா சப்போர்ட் their preparation for UPSC civil service prelims examination 2027ல prelims-க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 7500 கொடுக்க போறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் 3/8/2026. ஹால் டிக்கெட் நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த் 3rd வீக்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும்னா 6/9/2026 நடக்கும். 10 AM to 12 PM வரைக்கும் நடக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டியில 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிச்சதெல்லாம் நீங்க நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், இதை நீங்க ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்றதுன்றத பார்ப்போம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு அப்ளைன்னு வந்திருக்கா, அதுல வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் மூலியமாவும் நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா நேரல் வெப்சைட் போகும், நீங்க அதுலயும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை ஸ்ட்ரெயிட்டா கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பேஜுக்கு நேரா போயிடும். இதான் அந்த அப்ளை பேஜ். இதுல நீங்க மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு நீங்க உள்ள போய்க்கலாம். மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி கொடுத்து உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாஸ் பண்ண உடனே செலக்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட மாட்டாங்க. பின்னாடி அவங்க வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது தப்பாக இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் வராது. ஸோ முதவே கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி ராஜா எஸ் அப்படின்னு நேம் கொடுக்கும்போது சப்போஸ் அதில் விசிபிள் ஆகும். அதையே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது கூட இல்லாமல் கொஞ்சம் பார்த்து டைப்பிக்கலாகவே பண்ணிடுங்க எல்லாத்தையுமே. இப்போ நான் பண்ணுறேன் ராஜா, இதை நேம் டைப்பிக்கலாகவே பண்ணிடுங்க. ஜெண்டர் சூஸ் பண்ணிடுங்க. தென் டேட் ஆஃப் பர்த், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் படி. அதே மாதிரி ஏஜ், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ரிலீஜியன், நீங்கள் என்ன ரிலீஜியன்றதை கொடுத்துருங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதையும் கொடுத்துருங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அடுத்தது வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மஸ்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் மஸ்ட் பி ப்ரொவைடட் டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கொடுக்குற மாதிரி. அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நேட்டிவ் சர்டிஃபிகேட் நீங்கள் காமிக்கணும். ஸோ நீங்கள் எஸ்ஸுன்னே கொடுத்துக்கோங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன கம்யூனல் கேட்டகரின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிசி, பிசிஎம், இது ஓபிசி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஸோ ஓபிசின்றது யூபிஎஸ்சி நீங்கள் அந்த இது அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஓபிசின்றது தேவைப்படும். ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தர ஸ்காலர்ஷிப்ன்றனால உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை அப்ளை பண்ணுங்க. இப்போ பிசின்னு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிச்சா, எஸ் அதையும் கொடுத்துக்கிறேன். நான் வந்து எம்ப்ளாய்ட், ஆர் யூ எம்ப்ளாய்டு இன் சென்ட்ரல் ஸ்டேட், எதுலையாவது எம்ப்ளாயாக இருக்கீங்களான்னு கேட்குது. நான் வந்து எஸ் கொடுத்தேன்னா இதுக்கு நான் நாட் எலிஜிபிள். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு நான் நாட் எலிஜிபிள். ஸோ நோன்னு கொடுத்துக்கோங்க. இதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பர் அண்ட் உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. எல்லாமே மேண்டிட்டரி தான். ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்து தான் ஆகும். டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் எஸ் ஆர் இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் எங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், அது வந்து நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பர்மனன்ட் அட்ரஸ் வேறு, நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் வேறுனா ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துக்கோங்க. இல்லை ரெண்டுமே ஒன்று தானா கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆயிரும். ஓகே. ஸோ எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட் நம்பர் அவங்க கிளியராக கொடுத்துட்டா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் தான் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணணும். ரோல் நம்பர் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நேம் ஆஃப் த போர்டில் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ மந்த் அண்ட் இயர் எது அதெல்லாம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் படி நீங்கள் ஒவ்வொன்றையா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் சிஜிபிஏ இல்லை பர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டேட் போர்டாக இருந்தால் பர்சன்டேஜ் இருக்கும். சப்போஸ் சிபிஎஸ்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிஜிபிஏல தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி இருக்குன்னு சர்ச் பண்ணி உங்களோட இதில் எப்படி இருக்கோ அதை படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்சியும் அதே தான், சர்டிஃபிகேட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க, நாட் ரோல் நம்பர். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர், ரோல் நம்பர்ன்றது கீழே இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது மேலே இருக்கும். அந்த நம்பர் தான் நீங்கள் எடிட் அங்கே என்டர் பண்ணணும். அதே மாதிரி தான் நேம் ஆஃப் த போர்டு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். எஸ்எஸ்எல்சியில் கொடுத்த மாதிரி தான் இதுலேயும் கொடுக்க போகிறீங்க. ஸோ யூஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா என்ன யூஜி முடிச்சிருக்கீங்க, நான் பாஸ்ட் அவுட்னா பாஸ்ட் அவுட் கொடுங்க, இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா கரண்ட்லி ஸ்டடிங்னு கொடுக்கலாம். நம்பர் ஆஃப், அதாவது இதில் மட்டும்தான் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கலாம், அல்லது ரோல் நம்பர் கொடுக்கலாம். இதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது கொடுத்துக்கலான்னு. நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, என்ன யூனிவர்சிட்டி நீங்கள் எழுதுங்க. செலக்ட் டிகிரி, என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் பாசிங், எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்றதையும் எழுதிருங்க. ஸோ சிஜிபிஏ இல்லைன்னா பர்சன்டேஜ் இதுலேயும் அதே தான். நீங்கள் அதில் உங்களுக்கு மார்க் ஷீட்லேயே இருக்கும் நீங்கள் என்ன பர்சன்டேஜா இல்லை சிஜிபிஏவா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்காங்களான்றது இருக்கும். அது படி நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஆர் சிஜிபிஏன்னு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிஜி டிகிரி டீட்டெயில்ஸ் அதே தான், யூஜிக்கு சொன்ன மாதிரி அதே ஸ்டெப் தான் இதுலேயும். சர்டிஃபிகேட் நம்பர், நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, டிகிரி ஸ்பெஷலைசேஷன், மந்த் ஆஃப் இயர் பாசிங், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், சிஜிபிஏ. செலக்ட் மெத்தட், அந்த மெத்தடை செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமான இடம். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ஆல்ரெடி கிவன் இன் யூபிஎஸ்சி சிஎஸ்இ எக்ஸாமினேஷன். நீங்கள் எத்தனை தடவை ப்ரிமில்ஸ் வந்து அட்டம் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து 1 டைம் அட்டன் பண்ணிக்கேன், 2 டைம் அட்டன் பண்ணி 2 டைம் எடுக்கணும். இல்லை நான் அட்டனே பண்ணலைன்னா வெறுமனே விடாமல் 0ன்றதை போட்டுக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்பியர்டு மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகிங்கன்னா அதுக்கும் 0 போட்டுக்கோங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் அது அப்பியர்டு ஆயிருக்கீங்கன்னா அதுக்கும் 1 or 2 அப்பியர்டு ஆனால் போடுங்க, இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி நீங்கள் மெயின்ஸில் என்ன ஆப்ஷனல், என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க அப்படின்றத இப்போ சூஸ் பண்ணிங்க. இல்லை நான் இப்போ வந்து டிசைட் பண்ணலை அப்படின்னா இதில் நாட் எட் டிசைடட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் வந்து எக்கனாமிக்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து ஹாவ் யூ ரிசீவ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் 2023-24-25 ஸ்காலர்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த இயர் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணணும். இல்லை நான் ரிசீவே பண்ணதில்லை அப்படின்னா நன்னு கொடுத்துருங்க. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ், நமக்கு வந்து கையில் அமௌண்ட் தரமாட்டாங்க, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு இதை நீங்கள் கொடுத்து வேலிடேட் கொடுத்துட்டிங்கனாலே ஃபுல்லுமே ஜென்ரேட் ஆயிரும். நேம் ஆஃப் த பேங்க் அண்ட் பிரான்ச் அதுவே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை பண்ணுங்கள். அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், இதில் எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. த இமேஜ் ஆஃப் த சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் ஜேபக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சரி, ஃபோட்டோஸ் வந்து கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் ஸ்கேண்ட் ரிட்டர்ன் வித் பிளாக் பெனில் ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஒயிட் பேப்பரை பிளாக் பெனில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஸ்கேண்ட் இமேஜ் ஃபோட்டோ அண்ட் நாட் எக்ஸிட் 300 KB சைஸ், அதாவது 300 KB இருக்கக்கூடாது. நாட் லெஸ் 20 KBக்குள்ளேயும் 300 KBக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க, சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் ஃபார் போத் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கு ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இத்தனை பிக்சலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோவில் போய் சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க. சிக்னேச்சர்லேயும் அதே மாதிரி சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக டிக்ளரேஷன் இது எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட் 3rd வீக் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். போன்ற கெரியர் அப்டேட்களுக்கு எங்களுடைய ஃபியூச்சர் ஸ்கில் தமிழ் சேனலை ஃபாலோ செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.